இன்னைக்கு நம்ம வீடியோல மீல் மேக்கர் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மீல் மேக்கர் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வைக்கும் அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிக்கவும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மீல் மேக்கர் கூட்டு ரெடி பண்றதுக்காக நான் கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. கருவேப்பிலை நல்லா பொரியவும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ள தேவையான அளவுக்கு மீல் மேக்கரை பக்கத்துல ஒரு அடுப்புல வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். கொதிக்கிற தண்ணியில போட்டு வடிச்சாலே போதும், வெந்துடும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுத கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்து கூட சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா மிக்ஸ் ரெடி ஆகுறதுக்குள்ள வேக வச்சு எடுத்த மீல் மேக்கரை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு, உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்குங்க. கருகாம வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மசாலா நான் மட்டன் மசாலா சேர்த்திருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளவு காரம் சேர்த்துப்பீங்களோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா ஸ்மெல் போற வரைக்கும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு பக்கம் மசாலா ரெடி பண்றதுக்குள்ள இன்னொரு பக்கம் மீல் மேக்கரை நாம நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு வேக வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் மீல் மேக்கர் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்றதால அதை கட் பண்ண தேவையில்லை. அப்படியே முழு சைஸ்லயே போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு மீல் மேக்கரை வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டைம்ஸ் தண்ணியில போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ மீல் மேக்கர் நல்லா இருக்க புழிஞ்சு தண்ணி இல்லாம நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா மிக்ஸ்குள்ள சேர்த்துக்கிடலாம். மீல் மேக்கர் எல்லாத்தையும் இருக்க புழிஞ்சு மசாலாக்குள்ள போட்டதுக்கு அப்புறமா நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனா எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாமே நல்லா மெர்ஜ் ஆகணும், அதனால லைட்டா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம். நாம ஊத்தின தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா அடியில பிடிச்சிரும். அதனால நல்லா கிளறி. நான் இன்னைக்கு மீல் மேக்கர் கூட்டு ரெடி பண்றதுக்கு தேங்காய் சேர்க்க போறதில்லை. நீங்க சப்போஸ் தேங்காய் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா தேங்காயும் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி ஃபைனலா சேர்த்து கொதிக்க வச்சு வத்த ஒட்டி எடுத்துக்கோங்க. ஆனா நான் இன்னைக்கு தேங்காய் சேர்த்துக்கிடல. இப்போ ஓரளவுக்கு மீல் மேக்கர் ரெடி ஆனதுக்கு அப்புறமா மல்லி இலைய குட்டி குட்டியா கட் பண்ணி மேல தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சு வேக விடுங்க. இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியும் நமக்கு தேவையான மீல் மேக்கர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்க்கும்போதே சாப்பிடுற பதத்துக்கு வந்திருக்குன்னு நல்லா தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பாருங்க. உப்பு காரம் எதுவும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான மீல் மேக்கர் கூட்டு தயாராயிருச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.
உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.